என் அன்பு குழந்தையே, இன்று உன்னை நோக்கி வரும் என்னுடைய ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. எக்காரணம் கொண்டும் நிராகரித்து சென்று விடாதே. இறுதி வரை கேட்டு நிறைவாக என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள். நீ இன்று ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளாய். என் தங்கமே, உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்தையும் நான் அறிவேன். உன்னுடைய எண்ண ஓட்டம் என்பது என்னிடம் வந்த பிறகுதான் உன்னை வந்து சேரும். சில நேரங்களில் தன்னம்பிக்கையோடு தான் இருக்கின்றாய். ஆனால் சில நேரங்களில் ஏன் உன்னுடைய மனதில் இவ்வாறு குதர்க்கமான எண்ணங்கள் தோன்றுகின்றது? நீயே உன்னை கேட்டுக்கொள்கின்றாய். நான் இவ்வாறு யோசிக்கும் குணம் கொண்டவள் இல்லையே, பிறகு ஏன் என்னுடைய மனதில் இவ்வாறு யோசிக்கின்றது என்று பலமுறை உன்னை நீயே கேட்டுக்கொள்கின்றாய். நேர்மறையான எண்ணங்கள் தான் வரவேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கின்றாய். உன்னையும் மீறி உன்னையும் அறியாமல் சில நேரங்களில் எதிர்மறையாக உன்னுடைய மனம் சிந்திக்க தொடங்குகின்றது. மாட்டு வண்டியில் இருந்து அச்சாணி கழன்று விழுந்தால் வண்டி தரிகட்டு அடங்காது ஓடுவதைப் போன்று சில நேரங்களில் உன்னுடைய எண்ணங்கள் இங்கும் அங்கும் திசை மாறி ஓடுகின்றது. உன்னுடைய எண்ணம் என்னும் அச்சாணியை கட்டுப்படுத்திக் கொள். ஒன்றை புரிந்து கொள். ஓடும் தண்ணீரில் கூட நீந்தி விடலாம். ஆனால் காட்டாற்று வெள்ளம் போல் இருந்தால் கண் இமைக்கும் நேரத்தில் அடித்து சென்றுவிடும். சற்று சுதாரித்துக்கொள். உன்னுடைய எண்ணங்களை உனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வா. இப்போது இருக்கும் சூழ்நிலையில் எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றுவது இயல்புதான். அதில் உன்னுடைய தவறு ஒன்றுமில்லை. ஆனால் அந்த எதிர்மறையான எண்ணங்களை அடக்கி நேர்மறையான எண்ணங்களை மேலோங்கச் செய்வது உன்னுடைய கடமை. எப்போதும் இந்த அப்பாவை உன்னுடைய மனதில் நிறுத்திக்கொள். குழப்பமான சந்தர்ப்பத்தில் உன்னுடைய மனதின் போக்கை ஒரு நொடியில் நான் மாற்றிவிடுவேன். உன்னுடைய பாரம் என்று நீ நினைக்கும் நேரத்தில் நான் உன்னுடைய அப்பா உன்னோடு இருக்கின்றேன் என்ற நினைப்பை ஏற்படுத்திக் கொள். உன்னுடைய கண்களுக்கு நான் ஏதேனும் ஒரு ரூபத்தில் தெரிந்தாலும் உன்னுடைய உயிரில் பாதி நான் தான் மகளே. உன்னுடைய ஆழ்மனதிலிருந்து உனக்கு நான் எல்லாவற்றையும் உணர்த்தி கொண்டிருக்கின்றேன். நீ உணர்ந்த பிறகு அதை உன்னுடைய வாழ்க்கையில் செயல்பாட்டாய் நிறுத்துவேன். உனக்கு ஒன்றை தர வேண்டும் என்று நான் விரும்பினால் அதற்காக நானே உன்னை தயார் செய்து அதை பெரும் தகுதியை உனக்கு நான் உருவாக்கி தருவேன். ஆனால் இவையெல்லாம் நீ அறியாத வண்ணமாய்த்தான் நடந்து கொண்டிருக்கும். இப்போது நடக்கும் இந்த விஷயங்களெல்லாம் உனக்கு தெளிவாக புரியும் தருவாயில், நான் செய்த காரியங்களையெல்லாம் நீ அறியும் தருவாயில் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை நீ உணர்வாய். கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையின் அற்புதங்களை உணரப் போகின்றாய். கூடிய விரைவில் மிக பெரிய அற்புதம் நிகழும். இது இந்த அப்பாவின் சத்திய வாக்கு. நிச்சயம் பலிக்கும். நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உனக்கான அன்பை அளவில்லாமல் தருவதற்கு உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். அதனால் வேறு யாரிடமும் சென்று அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்காதே. ஏனென்றால் சுயநலம் கொண்ட சில பேர் உன்னுடைய அன்பை தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திக் கொள்வார்கள். நீ கண்ணீர் விட்டதும் வேதனைப்பட்டதும் எனக்கு நன்றாக தெரியும். நீ கண்ணீர் விடும்போது என் மனம் வேதனைப்படுவது உனக்கு தெரியுமா? எனக்கு என் பிள்ளையான நீ மிகவும் முக்கியம். அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் உன்னுடைய வழியில் வந்து உனக்கு நான் இருக்கிறேன் என்று நானே தானாக வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உனக்கு உதவி செய்ய நான் துடித்துக் கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லோருமே ஒரு அகந்தையோடு தான் இருக்கின்றனர். எப்போதுமே தான் தான் என பேசி அவர்களை மட்டுமே நினைத்துக் கொள்கின்றார்கள். அதனால் உன்னுடைய நிம்மதியே போய்விட்டது என்று எனக்கு நன்றாக தெரியும். அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தி உன்னுடைய உணர்வுகளை அடக்கி வைத்து வார்த்தைகளால் கொடுமைப்படுத்தி உன்னுடைய மனதை நோகடிப்பது எனக்கு நன்றாக தெரியும். நீ கவலைப்படாதே. அவர்களின் அகந்தையை நான் அடக்குகின்றேன். உன்னுடைய அழுகுரல்களுக்கு சமமான வருத்தத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களின் தொண்டையை அடைத்து அதன் வலியை அவரையும் உணரச் செய்வேன். உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்கின்றேன்.
பொம்மலாட்டக்காரர்கள் எப்படி தன்னுடைய பொம்மைகளை தன் கையில் வைத்து கையாளுகிறார்களோ அதே போலத்தான் நானும் உன்னை கையாளுகின்றேன். நீ நினைத்ததையும் நான் உனக்கு கொடுத்த வாக்கையும் நான் நிறைவேற்றி தரப்போகின்றேன். என்னுடைய நாமத்தை உச்சரி. உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் வரலாம், ஆனால் அது உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமல்ல. அந்த துன்பத்தை நிச்சயமாக நான் நீக்கி விடுவேன். அப்பா, என்னுடைய வாழ்க்கை கஷ்டங்கள் நிறைந்ததாக இருக்கின்றது, போராட்டமே வாழ்க்கையாக இருக்கின்றது என்று கலங்குகின்றாய். அந்த போராட்டத்திற்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகப் போகின்றது. கலங்காதே கண்மணி, இனி உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். நிச்சயம் உனக்கு துணையாக நான் இருப்பேன். நீ விரும்பியது அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். இது உன்னுடைய அப்பாவின் கடமை. என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிடவே மாட்டேன். நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி வைப்பேன். கவலைப்படாதே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய கவலைகளை, தோல்விகளை, துக்கங்களை முழுவதுமாக துடைத்தெறிந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் வழங்கப் போகின்றேன். கலங்காதே என் குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கையில் தினமும் ஒரு நாளில் ஒரு முறையாவது ஓம் நமோ நாராயணா என்று சொல். மனதார இந்த அப்பாவை நினை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரை பார்க்காத மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நான் தந்தருள்வேன். என்னுடைய நாமத்தை ஒரு முறை மனதார அழைத்து பாரேன். உன்னுடைய கலங்கிய கண்களுக்கு நாளை நான் அழகான விடியலை காண்பிக்கப் போகின்றேன். பெருமாள் வார்த்தைகளை முழுமையாக நம்பு என் பிள்ளையே. திடமான மனதை கொண்ட என்னுடைய பிள்ளையான நீ இப்போது தளர்ந்து போய் விட்டாய், அப்படித்தானே? உன்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளையும் சோதனைகளையும் சந்தித்து தளர்ந்து போய் விட்டாய். என்னிடத்தில் வேண்டுதலை வைத்து காத்து கொண்டிருக்கின்றாய். கவலை கொள்ளாதே. என்னிடத்தில் நீ வைத்த வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் அறிவேன். உன்னுடைய மனதில் இருக்கும் வலி, கோபம், இயலாமையை முதலில் விட்டொழி. அது உன்னுடைய மனதில் ஒலித்துக் கொண்டிருக்கும் வரை நிச்சயமாக உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே. நீ உன்னுடைய வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். ஆனால் உன்னுடைய கரங்களை இறுக பற்றி உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்பதை முதலில் நீ நம்பு. இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். நேர்மறையான எண்ணங்களை உனக்குள் வளர்த்துக்கொள். நல்லதே